பாஸ்டர், நம்ம பாஸ்டர் அவருக்கு என்ன செய்வோம்? ஆர்டினேஷன் கொடுப்போம், போதாபிஷேகம் கொடுப்போம். நம்மளால ஒரு நல்ல காரியம் தடைபட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய உயர்ந்த மனசை, உங்களுடைய பெரிய அந்த தியாகத்தை, அர்ப்பணிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போன்று போதகர் அவர்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2.5 மாசத்துல நிச்சயமா இவர்களை புரிந்திருக்கவே முடியாது. இப்பொழுது இருக்கிற இந்த அன்பும் நேசிப்பும் கடைசி வரை இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருக்கவே இருக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க இனி சத்தம் போட போறீங்க, அவங்க உங்ககிட்ட பேச போறாங்க, எல்லாம் இனிதான் வரப்போகிறது. இந்த 5 வருட சொல்லக்கூடிய அந்த பயணம் என்பது ஒரு லகுவான காரியம் அல்ல. நிச்சயமாக விவாதத்திற்குரிய காரியங்கள் வரத்தான் செய்யும். அவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல எங்க திருச்சபை, எங்க மக்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு உறுதி சொல்லுவாங்க. நீங்க உடனே இல்ல நான் ஆண்டவர் சொன்னார் இப்படிதான் இருப்பேன், அப்படி அல்ல. அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் கேட்கணும். அது என்ன செய்யணும்? காது கொடுத்து நிதானமாய் கேட்டு அதிலே ஒரு தெளிந்த ஒரு ஆலோசனையை வழங்குவதற்கு போதகர் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். போதகர் அந்த சூழ்நிலையிலே அதை கடந்து வரக்கூடிய திறனை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் ஆயத்தமாய் அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஊழிய போதகராய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதை போதகர் மனதிலே கொள்ள வேண்டும். அதே போன்று பாஸ்டரல் கேர், அதாவது ஒரு பாஸ்டருக்கும் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கன்வென்ஷன் பிரசங்கியார் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை ஆவியிலே நிறைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிறைய பண்ணி நம்மை அனல் மூட்டி எழுப்பி நம்மை விடுதலைக்குள்ளாய் நடத்தி நம்மை உற்சாகப்படுத்தி ஆண்டோடைய பிரசன்னத்திலே நடத்தி நம்ம என்ன செய்வார்கள்? விட்டு போய் விடுவார்கள். நான் நிறைய கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு நிறைய வீடுகளில் போய் நான் ஆலோசனை சொல்லிட்டு நடந்த நாட்கள் உண்டு. ஏன்னா வரவர் சொல்லுவாரு, உன் வீட்டுல ஒரு கஷ்டமாக போகுது, உன் வீட்டுல ஒரு தரித்திரம் வரப்போகுது. அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு 6 மாசத்துக்கு மேல பிடிக்கும். அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும், பாஸ்டர் காய்ச்சல் எங்க பிள்ளைக்கு வந்துட்டு பயமா இருக்கு, அவரு வேற அப்படி சொல்லிட்டு போனாரு. அன்புக்குரியவர்களே, பகுத்தறிவில்லாத அறமில்லாத செய்திகள், அதாவது இலவசமாய் நம்ம பயப்படுத்திட்டு போகக்கூடிய செய்திகள் என்ன செய்யும்? வரும். இது ஆசீர்வாதமான செய்தி வரும், உங்க வீட்டுல நன்மை உண்டாகும்னு சொல்லுது. இது எல்லாமே அந்த கன்வென்ஷன் பிரசங்கியார் 3 நாள்ல முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் போதகர் என்று சொல்லக்கூடியவர் ஆலோசனை வழங்கக்கூடிய உன்னதமான திருப்பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர். ஜனங்கள் கீழே விழுந்தாலும், ஜனங்கள் தடுமாறினாலும், குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் விருத்தி அடைந்து அவர்களுக்குள்ளாகவே செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர் போதகர். அதை ஒருபொழுதும் நீங்கள் மறந்தே விடக்கூடாது. 3 நாளுக்கென்று அழைக்கப்பட்டவர் அல்ல நீங்க, வாழ்வோடு ஒன்றித்து வாழ்வதற்காய் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பை ஒருபொழுது மறந்து விடக்கூடாது. எல்லா ஓய்வு நாளும் கன்வென்ஷன் கூட்டமாக மாறிவிடக்கூடாது. எல்லா ஜெப கூட்டங்களும் கன்வென்ஷன் கூட்டங்களாய் மாறிவிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆலோசனைகளை, கர்த்தர் நமக்கு தருகிற காரியங்களை well prepared preaching, நாம் பிரசங்கிக்கிற பொழுது நன்றாய் ஆயத்தப்படுத்தி பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பிறகு ஜெபித்து ஆண்டை சமூகத்தில் கொடுத்து நாம் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வந்து தொடங்கியாச்சு, பாட்டுன்னா இன்னைக்கு தாராளமாய் நம்ம பிள்ளைங்களுக்கு திறமை ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு, அப்படியே வழங்கி இருக்கிறாரு. இசையோட நின்னா அங்க பாட்டெல்லாம் அப்படி. இப்போ ஒரு சாட்சி சொல்லும் போது 2 பாட்டு பாட்டேன். நான் நினைச்சேன் இன்னும் அடுத்த 3வது பாட்டுக்கு வருவார். ஏன்னா அர்ப்பணிப்பு கடைசியில் இருக்கு. அடுத்து நன்றிக்கு ஒரு பாட்டு இருக்கு, இடைவிடா நன்றி. ஏன்னா நன்றி ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நன்றி சொல்றது. நான் நினைச்சேன் ஒரு 2-3 பாட்டு இப்போ பாடுவார். அதாவது திறமைகள், தாளந்துகள் நிறைந்து இருக்கிறது. அதை எங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வேண்டும்? ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பிரசங்கிக்க வேண்டிய இடத்துல பிரசங்கிக்க வேண்டும்.
பிரசங்கிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு பிரசங்கத்தை தரவில்லை, உங்களிடத்துல ஜெபிக்க நேரத்தை தந்திருக்க 4 பாட்டை பாடிட்டு போனீங்கன்னா அங்க வந்திருக்கிற ஜனங்கள் ஏமாந்து விடுவார்கள். அது நமக்கு பலனாயிருக்கும், அவர்களிலே பாதி பேர் சோர்ந்து போய் விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அதாவது போதகர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரராக இருக்க வேண்டும். அதாவது போதகருக்கும் கன்வென்ஷன் பிரசங்கியாருக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தெளிவாய் புரிந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஏன்னா போதகர் என்று சொல்லக்கூடிய முழுநிலை ஒரு பணியாளர், திருப்பணியாளராய் நீங்கள் ஆயத்தப்படுகிற பொழுது நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி நிர்வகிக்க வேண்டும். கன்வென்ஷன் பிரசங்கியாருக்கு 3 நாள் தான் அல்லது 4 நாள் தான், அவருக்கு எதை வேணும் பண்ணிட்டு போயிடுவார். ஆனா போதகர் தான் என்ன செய்யணும், அந்த கூட்டத்தை கூட்டுறது, அந்த மக்கள் எல்லாம் சேர்க்கிறது, அவங்களை உபசரிக்கிறது, அவங்களை எல்லாம் கவனிக்கிறது, தினமும் அவங்க வீடுகளில் போய் அவங்க இல்லங்களில் போய் சோர்ந்து போகிற எல்லாரையும் அரவணைச்சு ஆண்டுடைய சமூகத்திற்கு நேராய் வரவழைக்கிறவர். இந்த எல்லா பொறுப்புகளும் போதகரை சார்ந்தது. அதே போன்று திருச்சபையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அது பொருளாதாரத்தில் கீழே இருக்கா மேலே இருக்கா, எப்படிப்பட்ட நிலையில இருக்கு, நாம் அடுத்து என்ன செய்வது, இப்படி அனைத்து துறைகளிலும் போதகர் என்று சொல்லக்கூடியவர் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வெறும் உபதேசிப்பது பிரசங்கிப்பது மட்டுமல்ல, அனைத்திலும் முழு ஈடுபாடோடு செயல்படுகிறவர் தான் பாஸ்டர். மற்றவங்க எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க, ஆனால் பாஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா ஜனங்களுக்குள்ள எப்ப அவங்க பிரிவினை ஆக போறாங்கன்னு தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் பிரிவினைக்குள்ளாய் நடத்தாமல் அவர்களை என்ன செய்ய வேண்டும், ஒற்றுமையாய் நடத்த வேண்டும். நேரம் வேற அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. நான் வேத பகுதியில் ஒரு காரியத்தை சுட்டி காட்டி நான் நிறுத்துறேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நம்ம கூடுகை என்ன செய்ய வேண்டும், சிறப்பாய் நடக்கணும். அதனால் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியினை பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணாகமம் புஸ்தகம் 22, அதாவது 21, 22, 23 இந்த அதிகாரங்களிலே நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிலேயாம். இந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிற பொழுது அவர் அந்த கழுதையினால் அவருடைய நிலையை ஆண்டவர் எடுத்து சொல்லி அந்த நிலையிலிருந்து அவர் விலகி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்கிறார். இந்த நிகழ்வு இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை பயணத்தின் போது இங்கே மோவாபின் ராஜா பாலாக் என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த மோவாபிய தேசத்தில் இந்த ஜனங்கள் திரளாய் கூடியிருக்கிறதை பார்த்த பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் பயப்படுகிறார். ஏன்னா இவங்க பக்கத்துல நாடுகள் எல்லாம் கடந்து வருகிற பொழுது இவங்களுக்கு நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் இந்த ராஜா அறிந்திருந்தபடியினால் இந்த ராஜா இந்த ஜனங்களை பார்த்து பயந்து, எப்படி ஆகிலும் இந்த பிலேயாம் சொல்லக்கூடிய மனுஷன் அந்த ராஜா அறிந்திருந்தபடியினால் இந்த பிலேயாமை அழைத்து இந்த ஜனங்களை எப்படியாவது சபித்து விடலாம். இந்த பிலேயாம் இந்த ஜனங்களை சபிச்சிட்டார்னா இந்த ஜனங்கள் அழிந்து போவார்கள், இவர்கள் நம்முடைய தேசத்தை விட்டு கடந்து போவார்கள் என்று சொல்லி அங்கே அந்த ராஜா, அந்த பாலாக் ராஜா விசுவாசித்திருந்தபடினால், நம்பிட்டு இருந்தபடினால என்ன செய்கிறார், அழைக்கிறார். இங்கே 3 தரப்பினரை பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள், தீர்க்கதரிசி பிலேயாம், தேசத்தின் ராஜா பாலாக். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையோடு ஒன்றித்து ஒரு போதகர் செயல்படுகிற போதகராய் இருக்க வேண்டும், செயல்படுகிற போதகராய் இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்றது என்னன்னா, நீங்க தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் நீங்க இப்பொழுது அனுபவித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, இதை விடவும் மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதாவது நாம் புறப்படுகிற பொழுது வெறுமையாகத்தான் புறப்படுவதை போன்று இருக்கும். ஆனால் நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிற விதமும், கர்த்தர் நம்மை நடத்துகிற விதமும், நம்மை உயர்த்துகிற விதமும் வித்தியாசமாய் இருக்கும். அது நாம் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அதை நாம் அனுபவித்தால் மட்டும்தான் புரியும். அதனால் ஒரு போதகர் செயல்படுகிறவராய் இருக்க வேண்டும். அதாவது நேரத்தோட எழும்பி ஜெபித்து அர்ப்பணித்து
அந்த ஊழிய பாதையிலே பயணங்கள் சோர்ந்து போகாமல் எல்லா இல்லங்களையும் சந்தித்து இப்படி நமக்கென்று நியமித்திருக்கிறது. அதையும் தாண்டி ஊழிய பாதையிலே பயணிக்க தொடங்குகிறது பொழுதுதான் முழுவதுமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இங்கே பிலேயாமுடைய அந்த வாழ்வை நம்ம பார்த்தோம்னா, இந்த பிலேயாம் என்ன செய்கிறார்னா, அதாவது ஒரு மாய்மாலம் பண்ணக்கூடியவர் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஒரு தீர்க்கதரிசி என்றும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த மோவாப் ராஜாவினுடைய பார்வையிலே பிலேயாம் அதாவது ஒரு குறி சொல்ற மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மட்டும்தான் ராஜாவுக்கு தெரிகிறது. ஆனால் பிலேயாம் எப்படிப்பட்ட நிலைமையில அழைக்கப்படுகிறார், தனக்கு முன்பதாய் விலை உயர்ந்த பொருட்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதாவது நான் சுருக்கமாக கடந்து வருகிறேன். இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாகிலும் சபிக்கணும்னு சொல்லி இந்த பிலேயாம் நிர்பந்திக்கப்படுகிறார். இங்கே வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த 22வது 12வது வசனத்துல, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே வந்து நான் பார்ப்போம்னா, இந்த பிலேயாம் அது ஜனங்களை சபிக்கிறதுக்காக இங்க பலிபீடங்களை கட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது. ராஜா வந்து பண்றார். இப்போ போதகராயிருக்கே உங்ககிட்ட ஒரு தவறான காரியத்தை செய்யறதுக்காக பெரும் திரள் செல்வங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்தாலும் நீங்க அந்த தவறான காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, உடன்படவே கூடாது. நாம் ஒரு சரியான பாதையிலே தான் பயணிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திருச்சபை பிரம்மாண்டங்களுக்கு நேராய் கடந்து செல்லுகிறது. அந்த பிரம்மாண்டங்களுக்கு நாம் ஒத்து போகாத பட்சத்தில் பாஸ்டருக்கு புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் யாரை புரிந்துகிடல, வாலிபர்களை புரிந்து கொள்ளவில்லை, அணைத்து செல்லவில்லை. இதெல்லாம் வந்து என்ன செய்யும், வரத்தா செய்யும். அது ஏன்னா அவங்க இப்ப கேட்கிற எல்லா காரியத்துக்கும் சரி தம்பி நானும் வாரேன், நானும் ஒரு டான்ஸ் ஆடுறேன், நானும் உன் கூட நிக்கிறேன், நானும் உன் கூட நிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா எங்க பாஸ்டர் வாலிப சமுதாயம் என்ன செய்யும், துடிப்பாய் நிக்க நமக்காய். கமிட்டியை தான் மாத்தன்னு சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவோம். அதே நேரத்தில் டேய் தம்பி நீ அங்க உட்காரு, எழும்பாத, ரொம்ப பேசாதன்னு சொல்லி பாருங்க, இவெல்லாம் ஒரு பாஸ்டர் சொல்லி எழுதுவாங்க, புறப்பட்டு விடுவார்கள். இது இயல்பாக நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பாலாக் ராஜா மிகப்பெரிய அங்கே 7 பலிபீடங்களை கட்டினார். காளை ஆடு மாடுகளை எல்லாம் பலி செலுத்தினார். அங்கே பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். இங்கே இந்த பிலேயாமிடத்தில் கேட்கிறாங்க, கர்த்தர் என்ன சொன்னார்? ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க சொன்னார். கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன சொன்னார், ஆசீர்வதிக்க சொன்னார். இன்றைக்கு நேற்றைக்கு இட்லி சாப்பிட்ட ஏசப்பா கூட பல்லவராஜ்ல இட்லி சாப்பிட்ட ஊழியக்காரங்க எல்லாம் இன்னைக்கு என்ன செய்வாங்க, சண்டே சர்வீஸ் நடத்திட்டு இருப்பாங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன் செய்தி. முந்தா நேரத்து லஞ்ச் யாரு கூட, ஏசப்பா கூட பல்லவராஜ்யத்துல. சோ அங்க குளிச்ச குளியல்ல உள்ள சந்தோஷம் என்ன பெருசு. ஊழியக்காரர் அன்புக்குரியவர்களே, கற்பனை உலகத்தில் வாழக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் எல்லாருக்கும் சொல்லுவார். கர்த்தர் வெளிப்படுத்துவது எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் நம்ம கூட்டத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் அந்த காரியத்தை குறித்த தெளிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை வெளிப்படுத்துவார். அதனால அந்த வாயில வந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் சொல்லிட்டு நடக்கூடாது. தெளிவான சிந்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து, கர்த்தருடைய சமூகத்திலே பலனடைந்து, கர்த்தருடைய சமூகத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று, ஸ்தேவானை போன்று ஊழியத்திற்காய் நிற்கக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஊழியக்காரராய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இங்கே பிலேயாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிபந்தனை என்னது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். ஆனால் ராஜாவுக்கு முன்பதாக இருக்கிறார், மிகப்பெரிய செல்வங்களுக்கு முன்பதாக இருக்கிறார். அவர் அந்த காரியத்தை செய்யவில்லை, செய்ய முடியவில்லை. அடுத்து மறுபடி இவர் புறப்பட்டதே தப்பு, ஆனாலும் புறப்பட்டார். அங்கே கழுதை என்ன செய்கிறது, பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது ஆண்டவர் சொல்ற காரியம், அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ, ஆனாலும்
நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு 3 முறை நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே தேவ பக்தியை அங்கே விளங்க பண்ணுகிறார். தேவ பக்தியை விளங்க பண்ணுகிறார். இங்கே இங்கே பிலேயாம் வந்து அழைக்கப்பட்டது ஒரு காரியத்திற்காய். ஆனால் பிலேயாம் செயல்படுவது இன்னொரு காரியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் சொந்த தேசம் இல்லை, அவர்களுக்கு வீடு இல்லை, அவர்களுக்கு என்று ஒன்றுமே இல்லை. அவர்கள் பயணித்த பயணத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை ஆளுகிற ராஜா, அந்த தேசத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம்பிக்கை கொடுக்க வேண்டிய தீர்க்கதரிசி, அவர்கள் பல நிலைமைகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களை கைவிடவில்லை. அன்புக்குரியவர்களே, போதகர் என்று சொல்லுகிற நிலை தடுமாறுகிற நிலை அல்ல. ராஜாக்களுக்கு முன்பதாக இருக்கலாம், அதிகாரத்திற்குள்ளவர்களுடைய முன்னாடி இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் விலை போகிற காரியம் அல்ல, விளையாட்டான காரியமும் அல்ல. தேவ சமூகம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ நம்மை விட பெரிய படித்த கல்விமான்கள் இருக்கிறார்கள், திறமையானவர்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறார்கள். ஆனாலும் சாதாரண மனிதர்களாய் நம்மை ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசிக்கும்படியாய் முன்னிறுத்தி இருக்கிற பொழுது அந்த மேன்மையான அந்த நிலையை எண்ணி, ஆண்டவரே, எதையாகிலும் இந்த ஜனங்களுக்கு நான் செய்ய வேண்டும், எப்படியாகிலும் இந்த ஜனங்களுடைய இருண்ட வாழ்க்கை அகற்றி ஒரு நல்ல ஒளியிலே நடத்த வேண்டும், இந்த கிராமமே என்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த குடும்பங்கள் என்னால் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாரம் போதகருக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நான் சொல்றதை கேட்கலன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஊழியத்துல நம்ம என்ன செய்வோம், தோத்து போய் விடுவோம். நாம் ஏமாற்றத்தை சந்திப்போம். சகிப்பு தன்மை உடையவர்களாயும் அத்தனையும் கேட்டுக்கொண்டு சரியான பாதையிலே பயணிப்பதற்கு பிரயாசப்படுவோம். அதே போன்று விசுவாச பாதையிலே நடத்துவது, அதாவது ஒரு செய்தி என்றாலும் அது வெல் ப்ரிப்பேர்ட் செய்தியா இருப்பது மிகவும் ஆசீர்வாதமானது. நேரத்தை, அதிகமான நேரத்தை புத்தகங்கள் வாசிப்பது, வேதத்தை வாசிப்பது, அந்த வேத பகுதியினுடைய வரலாற்று நிகழ்வுகளை ஒப்பீடு செய்வது, இப்படி எல்லா காரியத்தையும் ஒரு செய்தி என்று சொல்லி வருகிற பொழுது கர்த்தர் உங்களை பிரசங்கிப்பதற்காய் கொடுத்த அந்த காலத்தின் வேல்யூ, அதனுடைய தனித்தன்மையை புரிந்து அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் வழியாய் உங்கள் மனைவி, குடும்பத்தின் அங்கத்தினர்கள், பிள்ளை செல்வங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவான நன்மைகளை கட்டளையிடுவாராக. மறுபடியும் இந்த உத்தமமான ஊழியத்திற்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டு நிறைவான அர்ப்பணிப்போடு அமர்ந்திருக்கிற அருமையான அன்பு போதகர் அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நிறைவான நன்மைகளை கட்டளையிடுவாராக. ஆமென்.